Hey guys, welcome back to my channel. இன்னைக்கான question பார்க்கலாம். Insert, delete, get random or order of n 1. Okay. Implement the random set class, randomized set class. அதாவது ஒரு class நம்ம implement பண்ணணும். Random set randomized setனு ஒரு constructor கொடுத்திருக்காங்க. Constructor and then bool insert. Insert method நம்ம வந்து fill பண்ணணும். Insert an element value into set if not present. Return true if the element was not present, false otherwise. So element வந்து present ஆயினா நம்ம வந்து return true பண்ணணும், அதே மாதிரி insertடும் பண்ணணும். Suppose already present ஆயிருந்துச்சுன்னா return false பண்ணணும். Bool remove value. Removes an item value from set if present. அதாவது அந்த நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னா வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் ப்ரெசென்ட் ஆகலைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரேண்டம், கெட் ரேண்டம். ஸோ நம்ம இது வரைக்கும் இன்சர்ட்லாம் பண்ண தெரியுமா? அந்த இன்சர்ட் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சரில் ரேண்டமாக ஏதோ ஒரு எலிமெண்ட்டை வந்து பிக் பண்ணணும். ஓகே, யூ மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் such that each function works in average of order of 1 time complexity. ஸோ ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கொஸ்டின். ஸோ இந்த கிளாஸில் இருக்க மெத்தட்ஸில் ஃபில் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் 1னாலே உங்களுக்கு உங்களுக்கு மைண்டில் வர வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து ஹேஷ்மேப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஆர்டர் ஆஃப் 1ல் பண்ண முடியும். ஸோ ஹேஷ்மேப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நான் ஒரு வெக்டார் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வெக்டார் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் வெக்டாரில் வந்து 1 2 3 4 5 இருக்குன்னா 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 இருக்குதுன்னா சப்போஸ் நான் வந்து இந்த தேர்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா, அதாவது தேர்ட் எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அது கண்டுபிடிக்க வந்து நான் வந்து ஒரு மேப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து வெக்டாரு அண்ட் தென் இது ஒரு மேப்பு. ஸோ மேப்பில் வந்து ஈச் வேல்யூக்கு அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸை மேப் பண்ணிடுறேன். ஓகே, 3க்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் என்ன 2 0 1 2, 1க்கு வந்து 0 இண்டெக்ஸு. ஸோ அந்த மாதிரி மேப் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே, ஸோ 2க்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து மேப்பில் வந்து இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் வந்து நம்ம மேப்பில் எலிமெண்ட்ஸே இல்லைன்னா நான் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, இல்லைன்னா எல்ஸ் நான் வந்து அந்த வெக்டாருக்குள்ளே புஷ் பண்ணுவேன். ஓகே, ஸோ சப்போஸ் வந்து இது வந்து மேப்பு. ஓகே, சப்போஸ் வெக்டாருக்குள்ளே 1 புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக என் வெக்டார் எம்டியாக இருக்குது, மேப்பும் எம்டியாக இருக்குது. ஸோ 1 புஷ் பண்ணுறேன். ஸோ 1 புஷ் பண்ணும்போது நான் வெக்டார்லேயும் இந்த மேப்லேயும் நான் வந்து ஸ்டோர் பண்ணேன் 1. அந்த இண்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? இண்டெக்ஸ் வந்து வெக்டார் டாட் சைஸ் -1. கரெக்டாக? அப்போ 0. வெக்டார் சைஸ் என்ன 1. வெக்டார் சைஸ் 1 அண்ட் தென் -1 0th இண்டெக்ஸில் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் 3 இன்சர்ட் பண்ணுறேன்னா 3 இன்சர்ட் பண்ணிவிட்டு மேப்பில் வந்து நான் இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து வெக்டாரோட சைஸ் என்ன 2 ஆயிடுச்சு. ஸோ 2 - 1 1. ஸோ 3 1. ஸோ இப்படி தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், இன்சர்ட்டில் சேம் அதே தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் மேப் டாட் கவுண்ட் அதாவது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, ஸோ இன்சர்ட் பண்ண ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அந்த வேல்யூ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இல்லைன்னா வந்து அரேக்குள்ளே புஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேப்பில் வந்து இந்த வேல்யூ அண்ட் தென் இண்டெக்ஸை மேப் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ரிமூவ் பண்ணுறது பாருங்கள். சப்போஸ் நான் வந்து இந்த 3 ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 3 ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட் எலிமெண்ட் இருக்குது தெரியுமா, இந்த வெக்டாரில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட்டு. ஸோ 3 நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும்னா இந்த வெக்டாரில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை இங்கே காப்பி பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ 6 மாறிடும். அண்ட் தென் இந்த வெக்டாரில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்து பாப் பேக் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி பண்ணால் நான் வந்து 6 அதாவது 3 ரிமூவ் பண்ண மாதிரி. ஏன்னா 1 2 6 4 5 இருக்கும், 3 வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் தென் நம்ம வந்து மேப்பையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஃபைன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் மேப்பில் வந்து எலிமெண்ட்டே இல்லைன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் மேப்பில் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டு, அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் வெக்டாரில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட். அண்ட் தென் நான் இண்டெக்ஸ் வந்து லொக்கேட் பண்ணுறேன். ஓகே, சப்போஸ் நான் வந்து 3 ரிமூவ் பண்ணணும்னா நான் வந்து ஈச் டைம் வந்து வெக்டாரில் வந்து லைக் இது வந்து 3 பார்த்துட்டு வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா வந்து இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மேப் ஆஃப் த்ரீ பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து இண்டெக்ஸ் வந்துடும். இண்டெக்ஸ் வந்து 2. பாருங்கள், 3 வந்து 2 மேப்பாக இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து அதான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, அதாவது ஸோ இண்டெக்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த 6 வந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து இங்கே காப்பி பண்ணுறேன். இது வந்து 6 ஆகிடும். அண்ட் தென் இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ண அப்புறம் நான் வந்து இண்டெக்ஸை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மேப் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட், அதாவது மேப் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு மேப் ஆஃப் வேல்யூ. ஸோ வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வந்து இது, மேப் ஆஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஃபைன். ஸோ நான் வந்து இண்டெக்ஸை அப்டேட் பண்ணுறேன் மேப்பில். ஸோ இங்கே என்ன வரும்னா லைக் இந்த மேப்பில் வந்து 6 மேப்ஸ் டு 2ன்னு வரும். ஃபைன். ஏன்னா நான் இங்கே வந்து வெக்டாரில் இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் தென் 6 வந்து இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த 6க்கான இண்டெக்ஸை வந்து நான் மேப்பில் வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதை தான் நான் வந்து இங்கே பண்ணுறேன். 6 maps to 2 செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த மேப்பில் இருக்க வேல்யூ வந்து இரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து வெக்டார்லேருந்து அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி மேப்லேயும் அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறேன் ஃபைனலாக. ஸோ கெட் ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. கெட் ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, ரேண்டம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது C++ல. ஸோ ரேண்ட் மாடுலோ அரே டாட் சைஸ். சப்போஸ் வந்து நம்ம அரே சைஸ் வந்து 5னா, ஓகே, சப்போஸ் நம்ம அரே சைஸ் வந்து 5னா எனக்கு வந்து ரேண்டமாக கிடைச்ச வேல்யூ வந்து 6ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 6 மாடுலோ 5 வந்து 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ 5க்குள்ளே தான் ஆன்சர் வரும், 5க்கு மேலே வந்து ஆன்சர் போகாது. அதனால் மாடுலோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அதாவது இண்டெக்ஸாக ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இங்கே வந்து 1ன்னு வரும், அரே ஆஃப் 1 வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அதாவது இங்கே 6 மாடுலோ 5னா 1 ரிட்டர்ன் ஆகும், அரே ஆஃப் 1 வந்து ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து லைக் மீடியம் லெவல் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் சீரிஸும் இருக்குது, அண்ட் தென் மிஷின் லேர்னிங் சீரிஸும் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.
Hey guys, welcome back to my channel.